டொமைன் எக்ஸ்பர்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜுடிஷியரியில் ரொம்ப ரேராக பார்க்கக்கூடிய ஒரு ஆளுமை சாலன் பேசுனதுக்கு அப்புறம் நம்ம இந்த கான்ஸ்டியூஷனல் டெமோக்ரஸி அதுக்கான ஒரு விளக்கத்தை சொல்லணும். ஏன்னா எலக்டோரல் டெமோக்ரஸிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். டெமோக்ரஸிக்கு அவங்கவுங்க வசதிக்கேற்படி தேவைக்கேற்றபடி பொருள் கொள்வது வழக்கம். இந்த இந்தியன் டெமோக்ராட்டிக் ரிடம்ஷன் மூவ்மெண்ட் துவக்க வேண்டிய காரணமே எங்களை போன்றவர்களுக்கு சில அச்சம் வந்துவிட்டது. என்ன அச்சம்னா, பொறுப்புடைய அரசியலமைப்பு அங்கத்தில் முக்கியமாக பங்கு வகிக்கின்ற மேதைகள் என்று நாம் நினைக்க வேண்டியவர்கள் அதிமேதாவித்தனமான சில விமர்சனங்களை இந்திய அரசியலமைப்பின் மீது வைத்தார்கள். கான்ஸ்டியூஷனல் டெமோக்ரஸினா என்ன நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும் இல்லையா? கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், அப்படி ரொம்ப ஈஸியாக ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்ல போயிருந்தது கிடையாது. தட் இஸ் அ பெடஸ்ட்ரியன் அப்ரோச். யார் கவர்மெண்ட்ல இருக்காங்க, எப்படி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுங்கள டெமோக்ரஸி இருக்கு. தட் இஸ் ஒன்லி a part of it. டெமோக்ரஸி ஒரு மனித நாகரிகத்தின் உச்சகட்டத்துக்கு போறது. நாகரிகத்தின் துவக்கட்டத்துல சாதாரண மனிதன் இஸ் a non-entity. அவனை யாரும் மதிக்கிறது கிடையாது. Only the God and the governing agency, they matter much. ஆளுபவன் ஆண்டவன் அவங்கள தவிர வேற யாருக்கும் மரியாதை கிடையாது. ரைட்ஸ்ங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. ஆனால் இந்த உலகம் அதிமேதாவிகளுக்காக படைக்கப்படவில்லை, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக படைக்கப்படவில்லை. இந்த உலகம் நம் அனைவருக்குமாக படைக்கப்பட்டது. அனைவருக்குமாக படைக்கப்பட்ட உலகத்தில் நாம் உருவாக்குகின்ற நடைமுறைகள், அமைப்புகள் அனைவருக்கும் சமமாக நியாயத்தை வழங்குவதாக இருக்க வேண்டும். டெமோக்ரஸினா it is not only a way of life. It should ensure human dignity, equality and authority for the common man. இதை கொடுக்காத டெமோக்ரஸி கிடையாது. டெமோக்ராட்டிக் டிவைசஸ் வேற. ஜுடிஷியரி கான்ஸ்டியூஷன் ஒரு டிவைஸ் தான், இன்ஸ்ட்ருமெண்ட். வெரி ஆஃபன் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிகம் இம்பெடிமெண்ட்ஸ். ஏன்னா எல்லா ஜட்ஜஸும் சாலமேஸ்வர் இல்லையே இல்லை. We are very much afraid of the attitude of judiciary towards constitutional issues. நம்ம ஜனநாயகம்ங்கிறது, டெமோக்ரஸிங்கிறது as defined by the constitution. அது constitutional democracy. The oldest democracy in உலகத்தில் சொல்ற இங்கிலாந்து unwritten constitution. அது பழக்க வழக்கங்களாலே நீதிமன்ற தீர்ப்புகளாக உருவாக்கப்பட்ட ஒண்ணு. இங்கிலாந்து யுனைடெட் கிங்டம் வரைக்கும் சரி, ஆனா பிரிட்டிஷ் எம்பையருக்கு ஒத்து வராது. ஒரு கான்ஸ்டியூஷன்ல ரெண்டு விதமான கேரக்டரை பார்க்கணும். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே பண்பாடு இருந்தா ஒரு கான்ஸ்டியூஷன்ல பெரிய சிக்கல் வராது. ஆனா பல மொழிகள், பல இனங்களை சேர்த்துட்டு, பல பண்பாடுகளை சேர்த்து ஒரு கட்டமைப்பை உருவாக்குகின்ற போது அது ஒரு கூட்டமைப்பு நாடு, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றதுல இது ஒரே நாடு இல்லையே. அந்த அடிப்படையை மறந்துடக்கூடாது இல்லையா? அப்படி ஒரு நாட்டை உருவாக்க விரும்புறாங்க.
they want to create a unitary state. ஏன் அந்த வெரி கான்செப்ட் அப்போஸ் பண்றோம்னா, we don't want to lose our entity identity. நம்ம அடையாளத்தின் தனித்தன்மை இழக்க விரும்பல, ஆனால் இந்தியன் யூனியன்ல இருக்க விரும்புறோம். Without losing our identity. ஆனா ஒரே நாடு ஒரு எலெக்ஷன் சொல்றதுல பல விஷயங்கள் போகுது. இது ஒரு ஃபெடரல் கண்ட்ரி. ஃபெடரல் கண்ட்ரியில் கான்ஸ்டியூஷன் ரிட்டனாக தான் இருக்க முடியும். இன்னும் ஒரு அரேஞ்ச்மெண்ட், இந்த அரேஞ்ச்மெண்ட்ல கான்ஸ்டியூஷன்ல கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ அந்த கான்ஸ்டியூஷன்ல 75th இயரை கொண்டாடிட்டு இருக்கிறோம். இது கான்ஸ்டியூஷனுடைய 75வது ஆண்டு. வெறும் டெமோக்ரஸியா? டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். அதோட நிக்குதா? செக்குலர் சோஷலிஸ்ட் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். கான்ஸ்டியூஷனை, இந்த கான்ஸ்டியூஷன் நாம லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் உள்வாங்கிறோம். இந்த கான்ஸ்டியூஷன்ல நமக்கு கிரிட்டிசைஸ் பண்றதுக்கான உரிமை தரப்படுது. இந்த கான்ஸ்டியூஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கான உரிமை வாய்ப்பு தரப்படுது. அதனால கான்ஸ்டியூஷனை ரிஃபார்ம் பண்றதுலயோ டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுலயோ நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன சொல்றாங்க, இந்த கான்ஸ்டியூஷனை பத்தி இப்போ இந்த கான்ஸ்டியூஷனை எதிர்த்தவங்களுக்கு இருக்கு, அவங்க வாரிசுகளுக்கு இந்த கான்ஸ்டியூஷன் மேல அலாதியான காதல் வந்துடுச்சு. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர் சொல்றார், இந்த கான்ஸ்டியூஷனை ஏன் நான் வரவேற்கிறேன்னா, இட் இன்சிஸ்ட் ஆன் நேஷன் ஃபர்ஸ்ட். அதுல இருக்கிற மிஸ்ஸிஃபை புரிஞ்சுங்க. Was there an Indian nation before 1935? The nation is created by the Constitution, as designed by the Constitution, as defined by the Constitution, enshrined by the Constitution. இந்த தேசத்தை உருவாக்குறது கான்ஸ்டிடியூஷன். இந்த அடிப்படையில் இந்த தேசத்தை உருவாக்குறோம். கான்ஸ்டிடியூஷன் தான் உருவாக்கிடுச்சு. கான்ஸ்டிடியூஷன் ஃபர்ஸ்ட் வரணும், நேஷன் செகண்ட் தான் வரணும். மோடி நேஷன் ஃபர்ஸ்ட் சொல்றதுல, he wanted to subordinate constitution to his intended nation. அது என்ன நேஷன்? கல்ச்சுரல் நேஷன், கல்ச்சுரல் நேஷனலிசம். பொலிட்டிக்கல் கல்ச்சரை பத்தி பேசுறாங்க எல்லாருமே, ஆனா கல்ச்சுரல் பாலிடிக்ஸ் பத்தி யாரும் பேசுறது கிடையாது. பொலிட்டிக்கல் கல்ச்சர் இன்னைக்கு என்ன இருக்கு? segmenting Indians into several different groups, and each one distrust the other group, and the dominant group continues its control, hold over the masses, over the resources. எல்லா வளங்கள் மீது அதிகாரத்தை ஒரு சின்ன பிரிவு கையில் வச்சிருக்கு. அதை தக்க வைக்கிறதுக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன் பலப்படாதுன்னு சொல்றதுனாலேயே திருத்தாமலேயே கான்ஸ்டிடியூஷன் நாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. they are tampering with the constitution. நேஷன் ஃபர்ஸ்ட் சொன்னதில்ல, அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதோட ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வர்றதுல ஒரு ஃபெடரல் கண்ட்ரியில் இறையாண்மை சாவர்னிட்டிங்கிறது ஷேர்டு பிட்வீன் தி ஸ்டேட்ஸ் அண்ட் தி யூனியன். இறையாண்மை சமமாக இருக்கணும். ஒன் நேஷன் ஒன் கான்ஸ்டிடியூஷன் ஒன் எலெக்ஷன் சொல்றவங்க அந்த இறையாண்மையை இப்போ என்ன பண்றாங்க? இட் இஸ் நோ லாங்கர் ஏ கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் எங்க வரும்? when states and union are equal, there cannot be cooperation between unequals. இவங்க சொல்ற கோஆபரேட்டிவ் நேஷனல்னா அதைத்தான் கோயர்சிவ் நேஷனலிசம் சொல்றோம், சபார்டினேட்டிங் நேஷனலிசம் சொல்றோம். ஸோ திஸ் தியரி, ஒரு நாடு ஒரு தேர்தல்ங்கிறத இந்த மாநிலங்களை மறுபடியும் they are subject to further subordination. அந்த ஃபெடரல் ஸ்பிரிட்ங்கிறது it is being grievously eroded. அதை நாம சொல்றோம். இப்போ கான்ஸ்டிடியூஷன் எந்த அளவு மதிக்கிறாருன்னா,
ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஃபிகர் ஹெட்டா இருக்கிற ஸ்டேட்டுடைய கவர்னர். உலகிலே எல்லாம் தெரிஞ்ச ஒரு அறிஞர் ஆர்.என். ரவி. அவருக்கு தெரியாத துறை கிடையாது. நமக்கெல்லாம் தமிழ் கற்றுக் கொடுக்கிற அந்த ஆர்.என். ரவி, குரலை சொல்லிக் கொடுக்கிற ஆர்.என். ரவி. அந்த ஆர்.என். ரவி ஒரு பொது மேடையில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கான்ஸ்டிடியூஷன் இஸ் மியர் ரூல்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ். அது வெறும் நிர்வாக விதிகள் மட்டும்தான். The real soul of the nation is in Sanadana. ஆர்மம் அதில் இருக்கு, சனாதனத்தில் இருக்கு. என்ன சொல்ற வராரு? ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனை விட அன்ரிட்டன் அன்டிஃபைன்டு சனாதனா சுப்ரீம் சொல்ல விரும்புறார். இது அவர் சொன்னாலும் பரவாயில்ல, சில ஜட்ஜஸே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கவலையா இருக்கு. நான் அதனால தான் சொன்னேன், சாலமேஸ்வர் மாதிரி யாரும் மற்ற ஜட்ஜில் பார்க்க முடியல. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட்ல, டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்ல ரூல் ஆஃப் லா ரொம்ப முக்கியம். சட்டத்தின் ஆட்சி, எந்த தீர்ப்பும் எந்த முடிவும் சட்டத்திற்கு உகந்ததாக, அதற்குள் வருவதாக, இணக்கம் தருவதாக இருக்க வேண்டும். ஆனா சமீப காலமா பல தீர்ப்புகள் வேற விதமா இருக்கு. ரிட்டன் லாஸை விட அன்ரிட்டன் ட்ரெடிஷனை அப்போல்ட் பண்றாங்க. ட்ரெடிஷன், மரபு, மதம், மக்கள் நம்பிக்கை அப்படிங்கிற பேர்ல ரிட்டன் லால இருக்கிற அந்த ஸ்பிரிட்டை ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஜுடிஷியல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட்ஸ் ஆர் டெஸ்ட்ராயிங் இட். Is it not killing the democratic spirit, democratic structure? இது ஜுடிஷியரில் வருது, கவர்னன்ஸில் வருது. இப்போ அதை விட ஒருத்தர் எமர்ஜிங் ஆர்.என். ரவி, எமர்ஜிங் மோடி, தங்கர் வைஸ் பிரசிடென்ட். பிரசிடென்ட் அம்மா பேசுறதுக்கு அனுமதி இல்லை, எழுதி கொடுத்தவங்க சொல்ல தான் பேசினேன். அதை மீறி பேசினா அதே பிரச்சனையை வெளியே அனுப்பிடுவாங்க. ஆனால் வைஸ் பிரசிடெண்டாக இருக்கிறவர், ராஜ்யசபாவுடைய அந்த தலைவர், அவர் இப்போ அடிக்கடி சொல்ற வார்த்தை லெஜிஸ்லேட்டிவ் சுப்ரீமசி. Legislature should have every right to do anything. ஒரு கட்சி 5 ஆண்டுக்கோ அல்ல 2 ஆண்டுக்கோ ஒரு மெஜாரிட்டி கிடைச்சிருச்சுன்னா அந்த நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷனே மாத்தலாம்னு கூட அதை ஏத்துக்கணும்னு சொல்றாரு. ஒரு சிம்பிள் லால he wants to change the constitution. Legislative supremacy கேட்கறதுக்கு அற்புதமா இருக்கும். மக்கள் விருப்பம் மகேசன் விருப்பம் மக்கள் விருப்பம். அதனால மக்கள் விரும்பிட்டாங்க, எல்லாத்தையும் கொண்டு வாங்கன்னு சொல்லிடலாம். ஆனா லெஜிஸ்லேட்டிவ் ஸ்பிரிட்ல இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஒரு 80 கோடி மக்கள் வடக்கே இருக்காங்க, மற்றவங்க மற்ற பகுதியில் இருக்கிறாங்க. 80 கோடி எண்ணிக்கை பெறுது. அந்த எண்ணிக்கையை வச்சுட்டு மற்ற ஈஸ்ட் சவுத் எல்லாத்தையும் அவங்க மெஜாரிட்டி விருப்பத்தில் மனிதனாவே மதிக்காம ஒதுக்கிட்டா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? A constitution ensures equality. அந்த ஒரு ஈக்குவாலிட்டியை டெனை பண்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ கான்ஸ்டிடியூஷனல் தி பார்லிமெண்டரி சுப்ரீமசின்னு சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, ஜுடிஷியரி எங்கதுல தலையிடாதீங்கிறார். ஜுடிஷியரி தலையிடலே நமக்கு வருத்தம். பல இடங்களில் ஜுடிஷியரி மௌனமா இருக்கு. அந்த மௌனத்தை கலைக்கிறது நம்ம பாடுபடுறோம். ஆமாம், ஏன்னா ஆண்டவன் இருக்கிறதுனால ஆண்டவனுக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு கூட இருக்கலாம். என் தெய்வ பக்தி, தெய்வத்தை கேட்டுதானே கோகாய் தீர்மானம் எழுதினார். இங்கே தெய்வத்தை பார்த்து எழுதுறவங்க, தெய்வம் தான் இப்போ வந்துருச்சு பிரைம் மினிஸ்டரா. அதனால தெய்வத்தை பார்த்து அவங்க தீர்ப்பளிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ஜுடிஷியரியில சில விஷயங்களை ஓவர் சென்சிட்டிவ் சோமோட்டோ எடுத்துடுறாங்க. இதுக்கு உடனே நானே விசாரிக்க சொல்லிடுறேங்கிறாங்க. சோசியல் ஆக்டிவிஸ்ட் ஆயுதம் தாங்கிய போராடுறாங்க. ஸ்டேன்ஸ் பாதிரியா முதல் கொண்டு அதே மாதிரி இருந்தவங்களெல்லாம் ஒரு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறவங்களை விசாரணை இல்லாம 6-7 வருஷம் உள்ள கிடக்கிறாங்க விசாரிக்கிறதா சொல்லிட்டு.
ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சோமோட்டோ எடுக்க முடியாது? வயசானவருக்கு தண்ணி குடிக்க முடியல, ஸ்ட்ரா கொடுக்க கூட உரிமை மறுக்கப்பட்டு கொடுமை செய்யப்பட்ட பொழுது நீதிமன்றத்தின் மனசாட்சி எங்கே சென்றது? நீதிபதிகள் மனிதர்களாக இருந்தார்களா? The instruments of constitution fail not because of the constitution, because of the people's character, their ambition, their future plans that make them to be done towards such issues. இந்த அளவிற்கு ஒரு ஜுடிஷியரி வரதுல நமக்கு இருக்கிற உரிமைகள், கான்ஸ்டிடியூஷன்னா உரிமை வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது, டெமோக்ரஸி வந்துருச்சு, ஈக்குவாலிட்டி வந்துருச்சு அர்த்தம் கிடையாது. இந்த கான்ஸ்டிடியூஷன் நாட் எ கன்சர்விங் கான்ஸ்டிடியூஷன், ஸ்டேட்டஸ் கோவை காப்பாற்றுற கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. இது மாற்றத்தை தவிர்க்கிற கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. அண்ட் நாட் எ ரிவைவலிஸ்ட் கான்ஸ்டிடியூஷன். நீங்க மனுஸ்மிருதியை திரும்பி கொண்டு வர்ற கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. இட் இஸ் எ டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கான்ஸ்டிடியூஷன். சமுதாய மாற்றத்திற்கும் பொருளாதார மாற்றத்திற்கும் பண்பாட்டு மாற்றத்திற்கும் வழி செய்கின்ற அந்த கான்ஸ்டிடியூஷன் நடைமுறை. அந்த கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ் கொண்டு வந்தாங்க. அந்த கான்ஸ்டிடியூஷன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்டை தெரிஞ்சவங்க எப்படி ட்ரெடிஷனை கோட் பண்ணிட்டு ஈக்குவாலிட்டியை மறுப்பாங்க, எப்படி பெண்ணுக்கு உரிமையை மறுப்பாங்க. நம்ம ஜட்ஜஸ் ரொம்ப ஓப்பனா ஜாதி சங்கங்கள்ல பேசுறாங்க, ரொம்ப ஓப்பனா ஜாதி சங்கங்கள்ல பேசுறாங்க. As an enlightened human, I am ashamed of being called after my caste. ஒரு ஜாதியின் பெயரால் என்னை அடையாளப்படுத்துவது நான் கேவலமாக பார்க்கின்றேன். ஒரு மனிதனாக வாழ்வதற்கு ஆசைப்படுகின்றோம். நான் ஆண்ட ஜாதி, ஆண்டு கொண்டிருந்த ஜாதி, ஆண்டு கொண்டிருக்கின்ற ஜாதி, ஆளப்போகின்ற ஜாதி, இது தமிழ் ஜாதி, இது தெலுங்கு ஜாதி, எத்தனை ஜாதிகளை உருவாக்குறீங்க? How to create a nation, unified nation by ensuring equality, equal dignity, equal opportunity. அதற்கு இந்த ஜுடிஷியரி சப்போர்ட்டிவான ரோல் பிளே பண்ணணுமா வேண்டாம்? 10% ரிசர்வேஷன் ஃபார் தி எலைட் குரூப் வந்த உடனே எந்த டேட்டாவும் கேட்கல, எந்த சென்சஸும் கேட்கல, எந்த ரிப்போர்ட்டும் கேட்கல. அவ்வளோதான், கடவுள் சொல்லிட்டார், கொடுத்துட்டார். ஆனால் மற்றவங்களுக்கு சமூக நீதிக்கான சட்டங்கள் வருகின்ற பொழுது என்ன டேட்டா வச்சிருக்கீங்க, என்ன ரிப்போர்ட் வச்சிருக்கீங்க, எந்த சென்சஸில் எடுத்தீங்க, எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது. ஆளை சொல்லு ரூலை சொல்றேன்னு சொல்ற ஜுடிஷியரி இருக்கிற வரைக்கும் நமக்கு விடியல் கிடையாது. இன்னைக்கு திடீர்னு வருது, அவங்களை ஜுடிஷியரி இன்டர்வியூ பண்ணி அந்த கேஸை எடுக்கணும், கவர்மெண்ட்டை திட்டுது. சம்டைம்ஸ் they go beyond their limits, they play the role of an executive. அவங்களை இதை செய் அதை செய்ய ஆர்டர் போடுறாங்க. பல்கலைக்கழகம் என்ன செய்யணும்ட்டு ஜுடிஷியரி சொல்லுது. ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற எஜுகேஷன், கன்கரண்ட் லிஸ்ட்னா அதுக்கு என்ன ஜுடிஷியல் விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, 2 சட்டம் ஒரே இதை பத்தி வந்துருச்சுன்னா சென்ட்ரல் லா வுட் ப்ரிவைல் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க. கன்கருங்கிறதுக்கு எந்த டிக்ஷனரியில் அந்த மாதிரி அர்த்தம் சொல்லியிருக்கு. You should consult, you should negotiate and attempt to secure concurrence of the other party too. ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னா கன்கரன்ஸ்ல வர வேண்டிய விஷயம். இங்க ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஸ்டேட் உடைய ஃபண்டில் யூனிவர்சிட்டிஸ் உண்டாக்குறாங்க. அதுக்கு ஸ்டேட் லா சொல்லுது இந்த மெம்பர்ஸை எப்படி எலெக்ட் பண்ண சொல்லுது. கவர்னர் சொல்றாரு யூஜிசி நாமினி எங்கே? யூஜிசி இஸ் இட் எ லெஜிஸ்லேட்டிவ் பாடி, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி? கேன் an order, a regulation from the administrative body prevail over the state legislative decision? இன்னைக்கு நடக்கிறாங்க. ஒரு ரெகுலேஷன் சொல்லுங்க, இப்படி எல்லாம் இருக்கணும், நியாயமா இருக்கணும், இவ்வளவு பேர் இருக்கணும், எஜுகேஷனலிஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்க. ஆனா ஏழு அங்க இருக்கணும்னு சொல்றது என்ன நியாயம்? இதுக்கு பேர் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். அவங்க சொல்றது
இந்த மாதிரி விஷயங்கள் வருது. நானும் பல கேஸ் யூனிவர்சிட்டி விஷயத்தில் பல வழக்குகளில் நானும் போயிருக்கேன். ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் வேர் ஃபார் டிசப்பாயிண்டிங். இந்த ஃபெடரல் ஸ்பிரிட்டை உள்வாங்காமல் அப்போ கட்ட பஞ்சாயத்து மாதிரி என்னங்க பண்ணால் எல்லாம் யூனிவர்சிட்டி நியாயமாக நடக்கணுமா வேண்டாமா? நீங்கள் போய்ட்டு யூஜி சொல்கிறபடி கேளுங்க. யூஜிசி லாவை எந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் பெருஸ் பண்ணி அதை சரி தப்புன்னு டிசைட் பண்ணியிருக்கு. ஈவன் யூஜிசியுடைய ஆர்டர்ஸை பார்லிமெண்ட் கூட பெருஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை, ஆர்பிட்ரி ஆர்டரை ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஷுட் கேரி அவுட் அப்படின்னு சொல்றது எந்த கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி? இதை நடைமுறைப்படுத்துறது எப்படி சாத்தியம்னா, இந்த லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனை பற்றி கவலைப்படாத ஜுடிஷியரினால இந்த தப்பு வந்தது. இனியும் நடந்துட்டு இருக்கு. ஃபேர்னஸ்ங்கிறது இல்லை. ராஜாஜிக்கு கவலை இருந்தது. எதை பற்றி கவலை இருந்தானே டெமோக்ரஸியில்? ராஜாஜிக்கு எலெக்ஷனை பற்றி மட்டும்தான் கவலை. எலெக்ஷனில் மணி பவர் will play a role. ரூலிங் பார்ட்டிக்கு நிறைய மணி பவர் இருக்கு, மசூல் பவர் இருக்கு, they will abuse. எலெக்ஷன் டைமில் அவங்களாம் ரிசைன் பண்ணணும். அந்த என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் பி என்ட்ரஸ்டட் வித் கவர்னர். அது ராஜாஜி சொன்ன சொல்யூஷன். அவரை பொறுத்தவரைக்கும் எலெக்ஷன் மட்டும்தான் டெமோக்ரஸி. ஃபார் அஸ் டெமோக்ரஸி இஸ் ஃபார் பியாண்ட் எலெக்ஷன்ஸ். Not only during elections, between elections, beyond elections, democracy should provide. It is a way of life, way of governance, and you should facilitate change and progress. Change and progress வர சமயத்தில் லெஜிஸ்லேட்டிவ் இந்த 5 வருஷத்தை இடைவெளி கொடுத்து தேர்தல் நடக்கிறது என்னன்னா, ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுற ஒரு ப்ரொவிஷன் அது. Election is not all, but election is important. அதில் எலெக்ஷனில் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நீங்கள் 3 எலெக்ஷன் இப்போ என்ன ஆச்சுன்னா, லோக்கல் பாடி எலெக்ஷனையும் சேர்த்து இதையெல்லாம் கன்கரண்டாக கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. தேர்தலில் செலவு அதிகமாகுதுன்ட்டு மோடிக்கு கிடைக்கிற அந்த ஃப்ளைட்டு கொடுக்குற சார்ஜை விட அது குறைச்சல். அவருக்கு இந்த மேக்கப் மேன் கொடுக்குற சார்ஜை விட குறைச்சல். டெமோக்ரஸி இஸ் எக்ஸ்பென்சிவ், ஐ அக்ரி. But we'll have to pay the price for that. அந்த விலையை கொடுத்தாலும் காப்பாற்றி ஆகணும். எலெக்ஷனை cannot be decided with the executive. சென்ட்ரல் ஆள்றவன் மட்டுமே எலெக்ஷனை தீர்மானம் பண்ண முடியாது. எலெக்ஷன்ங்கிறது ஒரு ஒழுங்கு விதிப்படி, முறைப்படி மாநிலங்களுக்கும் உரிய அந்த உரிமைகளோடு நடத்தணுமே தவிர, சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைக்கிறதால எலெக்ஷன் நடக்கணும், எலெக்ஷன் கூடாதுன்னா கூடாதுன்னு மாதிரி வரணும் அப்படின்னா என்ன டெமோக்ரஸி? வேர் இஸ் சாவரிட்டி என்ஷூர்டு ஃபார் த ஸ்டேட்ஸ் இன் த கான்ஸ்டியூஷன்? எங்கேயும் வரல இல்லையா? ஆனால் டெமோக்ரஸிக்கு இப்போ ஒரு ஆபத்து எங்கே வந்திருக்குன்னா, டெமோக்ரஸியை பற்றி அடிக்கடி சொல்கிறவங்களால வந்திருக்கு. டெமோக்ரஸியை காப்பாற்ற வேண்டிய ஒரு கான்ஸ்டியூஷன் மூலமாக காப்பாற்ற விரும்புகிறோம். ஆனால் கான்ஸ்டியூஷனில் இன்டர்பிரேட்டிங் அத்தாரிட்டி ஜுடிஷியரி, enforcing authority judiciary. When we lack people of honesty, integrity in the judiciary, what can we do? Only by rousing the conscience of the citizens of India. இளைஞர்களும் மாணவர்களும் மற்றவர்களும் தான் இந்த உணர்வை கையில் எடுத்துட்டு போகணும். Democracy cannot be decided by emotional issues and emotional events. தற்காலிகமான எமோஷன்ஸை வச்சுட்டு டெமோக்ரஸியை பாதுகாக்க முடியாது. அது மாபோக்ரஸியாக மாறிடும். டெமோக்ரஸி cannot be equated with மாபோக்ரஸி. டெமோக்ரஸி இஸ் நாட் மெஜாரிட்டேரியனிசம். இனியும் சொல்ல போனால் ரூசோ சொன்னார், டெமோக்ரஸி இஸ் நாட் ரூல் பை மெஜாரிட்டி, ரூல் பை ஜெனரல் வில் அப்படின்னார். ஒரு பொது கருத்து உடன்பாட்டின் அடிப்படையில் நடப்பது தான் டெமோக்ரஸின்னு சொன்னார். இந்தியாவில் டெமோக்ரஸிங்கிறது எலெக்ஷனில் மட்டும்தான் இருக்குன்னா, அந்த எலெக்ஷன் கமிஷன் பண்ணுற கூத்து அதை விட அதிகமாக இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் சேஷன் இண்டிபெண்டாக நடக்கிறதா சொன்னார். இண்டிபெண்டாக நடக்கிறதுங்க அரகண்டாக நடக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நீ சுதந்திரமாக செயல்படு, நாணயமாக செயல்படு. சுதந்திரமாக செயல்படுவேன், ஆனால் நாணயம் இல்லாமல் செயல்படுவேன்னா
we have now a feeling that there is a nexus between the election commission and the ruling party. ஒரு ஜட்ஜி சொன்னார், we cannot play the role of an opposition party அப்படிங்கிறார். நீங்கள் கூக்குரல் கொடுக்கறதுக்காக நாங்கள் எதையும் செய்ய முடியாது, அப்போசிஷன் வேலையை நாங்கள் பண்ண முடியாது. அவருக்கு அவரை we appreciate his honesty because he is playing only ruling party's role. If it is a battle between a powerful and powerless, we expect the judiciary to be with the powerless. நீங்கள் இதே மாதிரி சாக்குப்போக்க சொல்லிட்டு எப்பவுமே ரஃபேல் ஊழலாம் அதில் ஒன்றுமே கிடையாது, நான் பார்த்துட்டு திருப்தி அடைஞ்சிட்டேன், நத்திங் இஸ் நோன் டு பப்ளிக். இப்போ டிரான்ஸ்பரன்சி பேசுகிற காலத்தில் டாக்குமெண்ட்ஸை வந்து ஒரு சீல்டு கவரில் போட்டு கொடுத்தா ஜுடிஷியல் வாங்கிடுது. சீல்டு கவரில் என் பெட்டிஷனா அந்த ப்ராப்பர் சேனலில் வரணும். சீல்டு கவரில் கரப்ஷன் இருக்கு, அதை அவங்க பார்த்துட்டு ஞான கண்ணால் பார்த்தோன்னா ஓகேன்றாங்க. ஆனால் இடி ரைடு செலக்டிவாக அனுப்புறதுல சுப்ரீம் கோர்ட் கண்டம்னேஷன் வந்து ஒரு பார்ஷியலாக எப்போவாவது ஒரு தடவை கொடுத்துட்றாங்க, என்ன பண்ணுறீங்கன்ட்டு. ஆனால் டிசிஷன் வர்றது பாருங்கள், அப்சர்வேஷனுக்கும் ஜட்ஜ்மெண்ட் இருக்கிற டிஃப்ரென்ஸை பார்த்து அது நம்ம வந்து மறைச்சி போயிடும். அப்சர்வேஷன் ரொம்ப ப்ராக்ரெசிவாக அப்சர்வேஷன் வருது, ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டு வந்து இதை விட மோஸ்ட் ரெக்ரெசிவ் ஜட்ஜ்மெண்ட் இருக்காது. அப்போ ஊரே ஏமாத்துறீங்க இல்லையா, நீங்கள் யோகியமாக காமிக்காக ஒரு அப்சர்வேஷனை கொடுக்குறீங்க. நீங்கள் யாரு கூட சர்வ் பண்ண விரும்புகிறீங்களோ, யார் மூலமாக பெனிஃபிட் பண்ணி நாளைக்கு எங்கேயாவது போக விரும்புகிறீங்களோ அதுக்காக ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்துட்டீங்க. இந்த ஒரு நிலைமையில நாம் பெரியவங்களை நம்பியே டெமோக்ரஸியை காப்பாற்றணும்னா நடக்காது. டெமோக்ராட்டிக் ஸ்பிரிட்டை வந்து இளைஞர்கள் வாங்கணும். அந்த டெமோக்ரஸிங்கிறது பண வலிமையிலோ பகட்டு வலிமையிலோ நம்ம வராது, ஜாதி வெறியில வராது, மத வெறியில வராது. உங்களுக்கு டெமோக்ரஸியில் உண்மையிலே விருப்பம் இருந்தா வரம்புகளுக்குள் உட்பட்ட மக்கள் அனைவருக்குமான ஜனநாயகத்தில் மீது உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். எந்த ரட்சகரும் டெமோக்ரஸியை காப்பாற்ற வரமாட்டாங்க. டெமோக்ரஸிய இதுவரைக்கும் இல்லாத மன்னர் கால ஆட்சியிலிருந்து இப்போ டெமோக்ராட்டிக் ஏஜுக்கு வந்திருக்கும். இந்த டெமோக்ரஸி படிப்படியாக வந்தது, உடனே ஓவர் நைட்டு வரல. எவ்வளவு கிளர்ச்சிகள், எவ்வளவு ரத்தம் சிந்தப்பட்டுங்கிறது வரலாற்றை படிக்கிறவங்களுக்கு தெரியும். மக்களாட்சின்னா, மக்களாட்சிங்கிறதுக்கு மன்னராட்சி அல்லன்னு பொருள், மத நிறுவன ஆட்சி அல்லன்னு பொருள், பிரிவினை ஆட்சி அல்லன்னு பொருள், அனைவருக்குமான ஆட்சின்னு பொருள். அந்த ஒரு ஜனநாயகத்தை நமது அரசியலமைப்பின் மூலமாக காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த அரசியலமைப்பை திரிவு செய்வதை, திருத்தம் செய்வதை, தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதற்கும் எதிர்ப்பதற்கும் நமக்கு நெஞ்சில் உரம் வேண்டும், உணர்வு வேண்டும். நீங்க ஆயுதம் எடுக்க தேவையில்லை, குரலை எடுப்பினாலே போதும். அந்த ஒன்றுபட்டு குரலை எடுப்பதற்காகத்தான் இந்த இயக்கம் துவக்கப்பட்டது. ஜனநாயகம் என்பது வேறு வெளியாட்களால் காப்பாற்றப்பட முடியாது, நாம் தான் நமது ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும். மாணவர்களே, எமர்ஜிங் ஜெனரேஷன் நீங்கள், நாங்கள் அவுட் கோயிங் ஜெனரேஷன். எங்களால் நாங்கள் பண்ணிட்டோம். நீங்கள் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கு. ஜனநாயகத்தை சரியாக புரிந்து கொண்டு ஜனநாயகத்தை குழப்பவாதிகளிடமிருந்தும், பிரிவினைவாதிகளிடமிருந்தும், ஜாதி வெறியர்களிடமிருந்தும், மத வெறியர்களிடமிருந்தும், பாசிச சக்திகளிடமிருந்தும் காப்பாற்ற வேண்டும் என்றால் ஜனநாயகத்தின் மீது, இந்திய ஜனநாயகத்தின் மீது அதிகமான விவாதங்களை உங்கள் தளங்களில் நீங்கள் உருவாக்க வேண்டும். இதில் தொடர்புடைய அறிஞர்கள் உங்களிடையே வருவார்கள், கருத்துக்களை பகிர்வார்கள். உங்களுக்கு கருத்து இல்லை என்பதற்காக அல்ல, ஒத்த கருத்தை உருவாக்குவதற்காக. நாம் நம் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும். ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை உரிமைகளை தந்துள்ள, முகப்பு என்ற பெயரில் இந்தியாவை உருவாக்கியுள்ள பிரியாம்பிள், அந்த அரசியலமைப்பை நாம் உயிரை கொடுத்தும் காப்பாற்றியாக வேண்டும். பாசிச வெறியிலிருந்து காப்பாற்றியாக வேண்டும். நன்றி.